கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளோடு கூட கிருபையா இருந்து இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்கான ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அதோடு கூட உங்களோடு கூட இந்த காணொலி வாயிலாக தேவனுடைய நாமத்தில் இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் அல்லது எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு பறவை குறித்து வாசித்த பென்டுலின் டைட் அப்படின்னு சொல்கிற ஒரு பறவை. அந்த பறவை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் 5 அறிவு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பார்த்து கட்டுவோம்ல. ஆனால் அந்த பறவை கட்டுற கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுறோம். அப்புறம் யாரும் உள்ளே வந்திருக்க பெரிய கேட்டு, அப்போ கேட்டுக்கிட்ட யாரும் வந்து நின்னா அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி நிறைய விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்திருக்குது. ஆனால் இந்த பறவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய முட்டையோ அல்லது அதுக்குரிய குஞ்சுகளோ என்ன செஞ்சக்கூடாது, குழந்தைகளோ பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப ஞானமாக அது கூடு கட்டுமா. அது கூடு கட்டுவது எப்படி கட்டும்னா, பெரிய மரத்தோடைய ஓரத்தில் என்ன செய்யுமா அப்படியே கட்டும். அது கூடு கட்டும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகழகான பொருட்களை வைத்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அது ரொம்ப அழகாக கட்டி வைக்குமா. அது கட்டி வைக்கும்போது ரொம்ப இன்னொரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது டைம் எடுத்து ரொம்ப நேர்த்தியாக சில நேரம் என்ன செய்யணும், சில பறவைகளோட சில அனிமல்ஸோட ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலோட அதில் இருக்கிற இது அதெல்லாம் கூட எடுத்து அது ரொம்ப சாஃப்டாக கட்டுமா. அப்படி கட்டிட்டு வரும்போது என்ன செய்யணும்னா, அதனுடைய உள்ளே போகிறதுக்கான வழியை வந்து 2 வைக்குமா. ஒன்று வந்து அவங்க பறவைகள் உள்ளே போகிறதுக்கும், இன்னொன்று வந்து என்ன செய்யணும்னா இன்னொரு வழியும் வைக்குமா. ஏன்னு சொன்னால், பாம்புகள்லாம் வந்து என்ன செஞ்சிடும், முட்டை எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வழியை இந்த பறவை போகிற வழிக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு இது வச்சுருக்கோமா. அந்த பறவை உள்ளே அப்படி போகும்போது என்ன செய்யாது, அதுக்கு விரிஞ்சு என்ன செய்யும், இடம் கொடுக்கும். ஆனால் பாம்புகள் போகிறது அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக ஓப்பனாகவே இருக்கும். இப்போ பாம்புகள் உள்ளே போகிற வரைக்கும் அது விடும். அது என்ன செய்யுன்னு சொன்னால், அந்த பாதைக்கு போகிறதுக்கு வழியும் உள்ளே போகும். ஆனால் என்ன செய்யுது, கீழே வரைக்கும் போகாது. ஏன்னா அது அங்கே தடுப்பு வச்சுருக்கோம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டுறோம், அந்த மாதிரி அதுவும் என்ன செய்யுமா 2 அடுக்கு கட்டுமா. கீழ் அடுக்கில் தான் என்ன செய்யும்னா முட்டை வைக்கும். அந்த கீழ் அடுக்கு போகிற வழியை தான் என்ன செய்யுமா அடைச்சி வைக்கும். அந்த சாதாரணமாக இருக்கிற அந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்யுமா அந்த வழியை திறந்து வச்சுருக்குமா. பாம்பு என்ன செய்யும், உள்ளே வந்து அந்த கூடுக்குள்ளே பார்த்துட்டு போயிடும். ஏன்னா முட்டை அதால் ரீச் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே அடிச்சு வச்சுருக்கோம். எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பறவைகள் எப்படி அந்த பாம்புகிட்டேருந்து தன்னுடைய பொருட்கள் அல்லது தன்னுடைய அறையை பாதுகாப்பது அல்லது தன்னுடைய முட்டை அல்லது குஞ்சுகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ஞானமாக செய்கிறதோ, அதே போல் தான் நமக்கு இங்கே வசனம் கொடுக்கப்படுறது. என்ன செய்யுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், ரொம்ப தந்திரமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவன் ரொம்ப தந்திரமாக ஏமாற்றுவான். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன செய்வான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வந்து பார்த்துட்டு என்ன செய்யும், முட்டை ஒன்றே கிடைக்காது. சரி, அப்போ அது மாதிரி கூடு அது அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த கூடுகள். அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிடும், அது போயிடும். இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாருங்கள். நமக்கு கூடுப்பா என்ன இருக்குது, ஆண்டவருடைய வசனம் இருக்குது. அதாவது தேன் கூடு. இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, எப்படி அது நேர்த்தியாக கட்டுச்சோ, எந்த ஆபத்தும் வராதபடிக்கு எவ்வளோ சேஃபாக இருக்குது கட்டுச்சோ, அதே போல் நம்ம இந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனங்களை நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கையில் அன்றாடம் நம்மை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அல்லது ஆண்டோடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தைரியமாக இருப்பதற்கு எல்லாத்துக்குமே இதில் வசனம் இருக்குல்ல. அந்த வசனத்தெல்லாம் வச்சு என்ன செய்யணும், நம்ம ஆவிக்குரிய கூட என்ன செய்யணும், கட்டணும். அப்படி கட்டும் பொழுது எவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டணும் இருக்குது. ஏன்னு சொன்னால், சாத்தான செய்வான், பாம்பு மாதிரி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள்லாம் எடுத்து போடுவதற்கான
காரியங்களை செய்வோம். அப்போ நம்ம எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி அந்த பறவை ரொம்ப ஜாக்கிரதையாக அதனுடைய குஞ்சுகளை காப்பதற்கு எவ்வளோ ஞானமாக காரியங்களை செய்தோம், அந்த மாதிரி நீங்களும் நானும் கூட ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு சொல்லி பாவ செயலை நம்மளை தள்ளி விடுகிற இந்த நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னது, நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் பத்தாது. ஒருவேளை அறிவாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், அது பதவியாக இருக்கலாம், எதுவுமே என்ன செய்யாது, அதுக்கு கூட போட்டியிடுவதற்கு முடியாது. ஒரே ஒரு காரியம்தான் என்னன்னா, இந்த வேதாகமம் தான். இந்த வேதத்தில் உள்ள அதிசயமான தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் மாத்திரம்தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அவனை விட்டு நம்மை விரட்டுவதற்கான பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆவிக்குரிய கூட கட்டணும். அப்படி கட்டும் பொழுது என்ன செய்வான், சாத்தான் வந்து பார்த்துட்டு என்ன செய்வான், இந்த கூட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஒருவேளை நம்ம போனால் கூட என்ன செய்யணும், ஏமாற்றத்தோடு திரும்பி வரணுன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோன்னு சொன்னால் அதற்கான பலத்தை, அதற்கான ஞானத்தை நமக்கு தருவார். ஒருவேளை கடந்த நாட்களை தவறி போயிருப்புன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யலாம், மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீர் எங்களோட கொடுங்க, உங்களுடைய வார்த்தை நிமித்தம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கட்டத்தக்கதாக கட்டடம் கட்டுகிற சிப்பி உமக்காக நாங்கள் கட்ட வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், ஆண்டத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தராரு. ஒவ்வொரு வருஷத்தையும் நமக்கு என்ன செய்கிறாரு, கூட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதத்தை கூட்டி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நாட்களை கூட்டி கொடுக்குறாங்க. நினச்சி பாருங்கள், நம்முடைய வயதுக்கு இவ்வளோ வயது வரைக்கும் நம்ம பாதுகாத்துருக்காங்க, தாங்கி இருக்கிறாங்க, ஏந்தி இருக்கிறாங்க. சில இடத்துல ஆண்டவர் நம்மளை நடக்க கூட விட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் அவர் நம்மை கடந்து வரும்படியாக செய்திருக்கிறாங்க. அந்த ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்துருக்க அந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணுமா, பயன்படுத்தணும். எப்படி நம்ம அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆவிக்குரிய கூட்டை கட்டுவோன்னு சொன்னால் எதிராளிகள் சாத்தான் நம்ம விட்டு ஓடி போவான். அவன் வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கே நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போகிற அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்மை என்ன செய்யணும், எப்பவுமே பலப்படுத்தி தைரியத்தோட இந்த நாட்களை கடந்து செல்வோம். தேவன் கிருபை செய்வராக ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் கொண்ட பரலோக தந்தையே, ஆண்டவரே நீர் செய்த அளவில்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாக இருப்பதற்கு உடைய வேதத்தை பற்றி கொண்டவர்களாக, உடைய வேத வாக்கியங்களை பற்றி கொண்டவர்களாக, அதை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசிக்கத்தக்கதாக, அதை பின்பற்றத்தக்கதாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா மாமிசைச்சிலிருந்து எங்களை நீக்கி போடுங்க தகப்பனே. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க ராஜா. கடந்த நாட்களில் எங்களுக்கு கிருபையாக இருந்து மன்னித்து இரக்கம் காட்டி போஷித்து வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இதை செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆவியானவரை பேசி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய கூடுகளை கட்டும் பொழுது உடைய வேத வசனத்தை கொண்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவரே நாங்கள் அது ஆவியானவருக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. அறியாத பிள்ளைகளை யாரும் கேட்பாங்கன்னா கூட கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. அவங்க மனசில் எந்த வேதனைகள் இருக்குமான அதெல்லாம் நீக்கி போட்டு அவர்களையும் நேசிக்க தேவன் இருக்கிறார், அவர்களையும் பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்க ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இடைபட வேண்டுமா கெஞ்சி கொண்டார்கள். இதுக்கு தடையாக இருக்க எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.